என் பேர் சக்திவேல் செல்வா. நான் கந்தாங்கிற ஒரு மூவி மியூசிக் பண்ணியிருக்கேன். இடையில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதனால ஒரு டச் விட்டேன். அப்புறம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், ஒரு ஆல்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு, ரீஎன்ட்ரி குடுக்கணும்னு சொல்லிட்டு ஆல்பம் பண்ணலாங்கிறப்ப, சுசி மேடத்த வச்சு நான் ஒரு சாங் பண்ணியிருக்கேன். அதான் டைட்டானிக் சன்னி சன்னி அப்படிங்கிற ஒரு சாங். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நான் வந்து சுசி மேடத்த நான் கூப்பிடுறேன். கூப்பிட்டு நம்ம ஒரு சாங் பண்ணலாம்னா, அவங்கலாம் எனர்ஜியான ஒரு பொண்ணுங்க அவங்க. அவங்க ஃபர்ஸ்ட்டு சொன்ன உடனேயே அவங்க சொன்னது என்னன்னா, "தட்டுறோம், தூக்குறோம் சார்." டியூன சொல்ல சொன்னாங்க. டியூன் சொன்ன உடனேயே பார்த்துட்டு, "தட்டுறோம், தூக்குறோம். நம்ம பண்ணிடலாம்." அப்படின்னாங்க. அதே மாரி சில சூழ்நிலைகள்ல வந்து சாங் பண்ணணும். எனர்ஜியான்னு சொன்னீங்க. ஆனா அவங்க பண்றதுலாம் ஏடா கூடமா இருக்கு. உங்களுக்கு எப்படி கோஆப்பரேட் பண்ணாங்களா? அத பத்திங்களா? இல்ல சார், எனக்கு நார்மலா இருக்காங்களா? இல்ல. எனக்கு என்னன்னா, இந்த சில விஷயங்கள் அவங்கள தாண்டி வந்து எனக்கு அவங்களுடைய குரல் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் கிட்டத்தட்ட அவங்ககிட்டயே சொல்லியிருக்கேன், அவங்களுடைய மிகப்பெரிய ரசிகன் நான். அவங்க டோனுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு வெறியன் நான். அதனால தான் என்ன பண்ணேன், நான் ஃபர்ஸ்ட் மூவில நான் ஒர்க் பண்ணுறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த ஸ்டைல் பிடிச்சங்காட்டி தான் சரி இதுலேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் சார், அவங்களுடைய பேச்சும் சரி, அவங்களுடைய இது எல்லாமே ரொம்ப கீழ்த்தரமானமா இருக்கும். தரங்கட்ட வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? தரங்கெட்ட வார்த்தைகள்னா சார், நான் என்னன்னா, எனக்கு எனக்கு சார் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. கலைக்கு முன்னால எனக்கு எதுவுமே தெரியல சார். எனக்கு தெரியும் முன்னாடியே ஆரம்பிச்சப்ப நண்பர்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி இது ரிஸ்க்கான விஷயமாச்சு, நீங்க எப்படி எடுக்குறீங்க? அவங்கள வச்சு பண்ணா கரெக்ட்டா வருமா? இல்ல, எனக்கு அவங்க குரல் பிடிக்கும். அதனால நான் பண்றேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஆல்பத்த முடிச்சேன். இல்ல சார், இந்த மாதிரி நீங்க வாய்ப்பு குடுக்கறதுனால தான் அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுறாங்க. சோ வந்து அவங்க அடுத்த லெவலுக்கு நம்ம வரோம்னா, அவங்க இண்டஸ்ட்ரி தான் அவங்களால பேர் கெட்டு போகுது. சோ நம்ம தான் வந்து அவாய்ட் பண்ணோம்னா அவங்களுடைய குவாலிஃபை அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க இல்லையா? கண்டிப்பாங்க சார். எனக்கு இத தாண்டி சார் நான் என்ன நினைக்கிறேன்னா, சுசியோடைய வாய்ஸ வந்து இதுவரைக்கும் தமிழ் ஃபீல்டு வந்து 2-5% தான் சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரானரி ஒரு டேலண்ட் இருக்கு. அது நான் உணர்ந்தேன். அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸ்ட்ரா நம்ம அவங்களுடைய மற்ற கேரக்டர்ல எனக்கு கண்ணுக்கு தெரியல. எனக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அவங்க பாடணும்னு தான் இருந்தேன். அதே மாரி வந்தாங்க. கிட்டத்தட்ட ரெக்கார்டிங் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் மியூசிக் டைரக்டரு. நான் வந்து என்னுடைய சாங் வந்து 5 மினிட்ஸ்ல பண்ண ஒரே டேக் தான். அவங்க கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவர்ல வந்து முடிச்சாங்க. எனக்கு அதுதான் பெருசா தெரிஞ்சதே தவிர்த்து, அவங்க இந்த கான்ட்ரோவர்சி அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு உண்மையிலேயே தெரியல. சார் காலைல பேரஸ் ஒரு சாங் பார்த்து ரிலீஸ் பண்ணிருக்கீங்க சார் சொன்னாரு. சார் பேரஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னாரு சார். எனக்கு இதோட பெரியல அவர்லாம் எப்பேற்பட்ட ஆளுங்க. நான் போட்டிருந்த சால்வை அவருக்கு போடுறேன், அவரு அதை எடுத்து எனக்கு போட்டு விட்டாரு. இதெல்லாம் எனக்கு கிடைச்ச பாக்கியமா தான் நினைக்கிறேன். சார் முதல் படம் தான் ஆள் ஏன் சார் உங்களுக்கு கேப் உங்களுக்கு? சார் எனக்கு இடையில வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சு சார். எனக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டேன். அதனால வந்து வீட்டிலே இருந்து நடக்க முடியாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 இயர்ஸ் வந்து நடக்க முடியல. இப்போ தான் நான் வந்து நடக்கிறேன். அதனால அந்த கேப்பை ஃபில் பண்ண தான் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என் தங்கச்சி பொண்ணை வச்சு ஒரு சாங் ஒன்று பண்ணலான்னு சொல்லி பண்ணேன். குட்டி குட்டியாக இருக்கும் லிரிக். பவதாரணி அந்த அப்படி இப்படின்னு வரும். சரி, அது பண்ணது கடைசியில் அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன ஒரு இந்த அந்த கிளிப் மாதிரி ரொம்ப போட்டாங்கட்டி பாட முடியல. சரி, அது ஒரு ப்ரொஃபஷனலாகவே பண்ணலான்னு சொன்னோடனே எனக்கு ஞாபகம் வந்தவங்க சுசி கான்டாக்ட் பண்ணாங்க. அப்போ மும்பையில் இருந்தாங்க. அப்புறம் மும்பையிலேருந்து வர வச்சு இந்த சாங் இருக்காங்க. ஜேர்னல்னா சார் ரீஎன்ட்ரி ஆகிறேன் நான். இந்த சாங்கை கேட்ட உடனே என்ன நினச்சது, நிறைய இருக்குது. இறைச்சலாகவும் பண்ணலாம், மெலடியாகவும் பண்ணலாம். ஆனால் ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறது. ஏன்னா இந்த சாங்கை கேட்டவுடனே நான் எதுக்காக பண்ணுறேன், நான் ப்ரொடியூசர், நான் டைரக்டர் என்னை தேடி வரணும். இந்த சாங்கை கேட்குறப்ப இந்த ஃபஸ்ட்டு பிஜிஎம்லேயே இவர் வந்து ரீரெக்கார்டிங் பண்ணுவாருன்னு அந்த அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி பண்ணிவிட்டு, அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் பிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா, உலகத்தின் மிகச்சிறந்த முதல் இசை வந்து ஃப்ளூட்டுன்னு தான் நினைக்கிறேன். அதனால் இதை வச்சு ஆரம்பிப்போன்னு சொல்லி தான் குழல் இனிதுன்னு டைட்டில் வச்சுட்டு அந்த ஃப்ளூட்டில் இருந்து தான் சார் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சாங்கு என்ட்ரியிலேருந்து எண்டு வரைக்கும் ஃப்ளூட்டுடைய மேஜிக் இருக்கும். அதே நேரத்தில் வெறும் ஃப்ளூட் வச்சு போர் அடிக்காது. வெஸ்டர்ன் பீட் இருக்கும், கிளாசிக்கல் இருக்கும், கர்நாடிக் இருக்கும், ஹிந்துஸ்தானி டச்சு வரும், எல்லாமே பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் என்ட்ரி ஆகிறங்கிறப்ப எனக்கு ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்ம லைஃபுங்கிறப்ப பயத்தோடு தான் பண்ணேன். ஆனால் நல்லா வந்திருக்கு. எனக்கு இந்த இதனுடைய ஆதரவு எனக்கு கிடச்சிருச்சுன்னா அடுத்தடுத்து இப்போ நான் வந்து ஃப்ளூட்டை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வந்து நான் வேற ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஹைலைட் பண்ணி
நான் அதை பண்ணுவேங்கிற நம்பிக்கை. இதுக்கு வந்து டைட்டானிக் சன்னி அது எதுக்கு அந்த டைட்டில் சூஸ் பண்ணீங்க? ரெண்டாவது சுச்சியே சூஸ் பண்றதுக்கு காரணம் என்ன? டைட்டானிக் வந்து நான் சூஸ் பண்ணுறது அது இயற்கையாக வந்துச்சு சார். அந்த டியூனுக்கு வந்துச்சு. தனி தன்னி தானா தன்னி நானன்னா தன்னி தன்னி நானன்னா தானே நானே தானே அப்படின்னு ஆரம்பித்தேன். அதுக்கு டைட்டானிக் சிப்பானி கம்ப்யூட்டர் சிப்பானி ஐயோ எஸ் அப்பானி ஜூன்டேனி 2 in 1 அப்படி இருப்பாங்க. ஜப்பான் சோனி 2 வீலரில் ஸ்கூட்டர் சன்னி டைட்டானிக் கொஞ்சம் பெப்பியாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் அந்த ஸ்டார்டிங் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்குது. து, தா, த, 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 தா, த, 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 தா. அப்படி அந்த ஒரு குரூப்பாக இருக்கும் சார். ஒரு குரூவில் இருக்கும். ரெண்டாவது அவங்களே சூஸ் பண்றதுக்கு காரணம் இல்லை அவங்க வந்து சார் எனக்கு கந்தா ஃபர்ஸ்ட் மூவியில் வந்து அவங்க எனக்கு பாடினாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ரீசன் கூட இருக்குங்க. அதுக்கு இவங்க பாடுறதுக்கு முந்தின நாள் வந்து வேற ஒரு ஃபெமிலியரான ஒரு சிங்கர் வந்து பாடினாங்க எனக்கு. அவங்களும் பேரை சொல்ல விரும்பல. ஃபெமிலியரான சிங்கர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. உண்மையிலே அவங்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய இதில் எல்லாம் ஜட்ஜாக போகிறவங்க. ஒரு சின்ன ஒரு கமக்கம் நான் சொல்லி கொடுக்குறேன். அதை அவங்களால பாட முடியல. கிட்டத்தட்ட ஒரு 40-50 டேக் இருக்குங்க சார். அது விளையாட்டுக்கு சொல்லி எனக்கு இதாகிடுச்சு. அந்த இதை மறந்து போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. முடியல. அவங்களால அதை பண்ணவே முடியல. அப்போ நினச்சேன் என்னோட இந்த சினிமா வந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளோ டேலண்டோடு வந்துருமான்னு பார்த்தா இங்கே வந்து பார்த்தா அவங்க ஃபெமிலியர் சிங்கர். அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கமக்கம் வந்து பண்ண முடியலையே அப்படிங்கிறப்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி இதே மாதிரி தான் இருக்கணும்னு நான் மைண்டில் நினச்சிட்டேன். ஃபஸ்ட்டு மூவி இல்லையா நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சாங் இவங்க வர்றாங்க. வந்துட்டு அப்படி வந்தாங்க. அந்த வர்ற ஸ்டைலே எனக்கு ரொம்ப பிடிச்சிது சார். அப்படி வந்தாங்க ஸ்டைலாக நான் என்ன பாட்டு அப்படின்னாங்க. இந்த மாதிரி சாங்குன்னா ரெக்கார்டிங் தேட்டர் உள்ளே போனாங்க. போன உடனே அவங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருக்கு மேடம், இந்த மாதிரி இருக்குன்னு. ஓகே நாங்கள் அதுக்கப்புறம் எனக்கு அவங்களுக்கு கனெக்ட் இல்லை சீரியஸாக சார். உண்மையில் சார் அந்த அந்த டேலண்டெல்லாம் வேறு. சும்மா அவங்களுடைய பர்சனல் கேரக்டர் எனக்கு எப்படியோ ஏதோ வந்து கேட்க வரேன். ஒரு கேரக்டர் அப்படின்னாவே நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். நெகட்டிவ்ன்றது அவங்களே வெளிப்படுத்துறாங்க. நீங்க கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள் ஒன்று பார்த்துருக்கீங்க அவங்க கேரக்டர்ல. அது என்னது சார்? பாசிட்டிவ் ஆங்கிள்னா எனர்ஜி சார். இப்போ மனுஷனுக்கு எப்படி வந்து ஆக்சிஜன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனர்ஜி. ஒன்றும் இல்லை சார். இன்றைக்கி நான் சொல்கிறேன். இப்போ அவங்கள கூட்டிகிட்டு வாங்க ஒரு பேச்சுக்கு. இங்கே உட்கார வைங்க. அவங்கள பக்கத்தில் உட்காந்துருந்தாலே 10 நிமிஷம் இருந்தாலே நான் 2 டியூன் நான் போட்டிருக்கேன். இந்த சாங் ரெக்கார்டிங் பண்ண வந்த டயத்தில் அன்றைக்கி போயிட்டு வந்து நைட்டு அவங்களுக்கு பாடுறதுக்காக வேண்டி 2 டியூன் போட்டேன். போட்டு என்னுடைய வாய்ஸ் பேக்கில் நான் அது பண்ணி சார். மறுபடியும் கம்பேக் நீங்கள் வரீங்க. ஆமாம் சார். இப்போ வந்து இஷ்யூவில் இருக்கிறது அவங்க தான். ஸோ நீங்கள் அவங்கள வச்சு நீங்கள் சிங்கிங் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்காக பண்ணுறீங்களா? இல்லை சார். எனக்கு ஃபேமஸ்ன்னு இது எப்படி சொல்ல முடியும்? இது ஃபேமஸ் இல்லை. எனக்கு பிடிச்சவங்க அவங்க. எனக்கு பிடிச்ச சிங்கர் அவங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த இது வந்து ஓன் ப்ரொடியூஸ் வேறு நான் பண்ணியிருக்கேன். மிஸ்ஸஸ் தான் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப எனக்கு எவ்வளவோ சிக்கல் இருக்குது. அப்போ வந்து இவங்க மாதிரி ஒரு டேலண்டான ஆளுங்க இருந்தாலும் டக்குன்னு முடிஞ்சிடும், ஒர்க்கு முடிஞ்சிடும். இப்போ இந்த டைமில் பண்ணுறதுக்கு உண்டான ரீசன் சார்? இந்த டைத்தில் தான் சார் நான் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தேன். ஒரு 3 வருஷமாக சுத்தமாக இங்கேருந்து இவ்வளோ தூரம் போவேன். ரொம்ப பெயின் ஆகும். இப்போ நான் ஓரளவு வெளியில் வர்றேன். கீழே வரைக்கும் நான் வர முடியும். இப்போ நான் கரெக்டாக இருக்கேங்கிறங்காட்டி இப்போ சரி இந்த டைம் ஆரம்பிக்கலாம், நம்ம கம்பேக் கொடுக்குறதுக்கு ஒன்று கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். சார் அவங்கெல்லாம் சார் ஒரு கிட்டத்தட்ட அதிகபட்சமாக 45 மினிட்ஸ் சார். மினிமம் 30 மினிட்ஸ் கால்குலேட் பண்ணல. அவங்க உள்ள சொன்னால் போதும் சார். சொன்னால் போதும் பண்ணிடுவாங்க சார். இப்போ ஆல்பசன் ப்ரொமோஷன் நீங்கள் வந்துருக்கீங்க. அவங்க ஏன் சார் வரல? என்ன காரணம் சார்? அவங்களை கூப்பிட்டேன் சார். நான் கூப்பிட்டேன். அவங்க வரல. அவங்க நிறைய சொல்லுவாங்க சார். அவங்க வாங்கன்னு வரல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி ஒன்று பண்ணுங்க, நீங்கள் ஏதாச்சும் ஒரு உங்கள் பேஜில் ஏதாச்சும் இதில் ப்ரொமோ பண்ணுங்க. அதுவும் பண்ணலை அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா நீங்கள் ப்ரொமோ பண்ணலை, ரைட்டு ஓகே. நீங்கள் அங்கேருந்து மும்பையிலேருந்து வர வேணாம், ஒரு ஆல்பத்துக்காக வேணால் வர வேணாம், அதுவும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து எவ்வளோ விஷயம் வெளியில் பேசுகிறீங்க. இது வந்து ஒரு குழந்தை மாதிரி தான், அவங்களுக்கு ஒரு குழந்தை மாதிரி தான் இந்த பாட்டு. அதை வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணலாம், வெளியில் சொல்லலாம். இந்த மாதிரி சார் சார் அதை கூட நீங்கள் சொல்லுங்கன்னு. இப்போ நீங்கள் ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறீங்களா என்னென்னு ஒரு வார்த்தை கேட்கலன்னா அதுவும் பண்ண மாட்டாங்க. அது என்ன ரீசன் தெரியல சார். அவங்களுக்குள்ள ஒரு இன்னொரு பக்கம் இருக்குது.
அந்த பக்கத்துக்குள்ளே நான் எனக்கு போக விரும்பலை சார். சார் நார்மலாவே அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னாலுமே அவங்க பேமெண்ட் விஷயத்துல கொஞ்சம் கராதா இருப்பாங்க. ஆமாம் சார். இப்போ நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க போகும்போது உங்ககிட்ட அவங்க என்ன மாதிரியான விஷயம்? இல்லை சார், நான் வந்து அவங்க கராராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு மேலே இருப்பேன் சார். நான் ப்ராமிஸாக சொல்கிறேன். அவங்ககிட்ட பேசுகிறப்ப ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட் தான் சொன்னாங்க. பெரிய அமௌண்ட் கொடுத்தேன். கொடுக்குறப்ப கூட எனக்கு மிஸ்ஸஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட சொன்னேன், அம்மா போகிறப்ப செக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க சப்போஸ் பவுன்ஸ் ஆகிடணும்னு அந்த பயம் யாருக்குமே, அது நல்லா இருக்காது. இப்போ ஜிபேல பண்ணோம்னா இத்தனை லிமிட் இருக்குது, அது அவங்க கேட்குற அமௌண்ட்டு பண்ண முடியாது, 5-6 டைம் பண்ணணும். அதனால என்ன பண்ணேன், கேஷாகவே எடுத்துகிட்டு வர சொல்லி ஒரு மஞ்சள் பையில் போட்டு மஞ்சள் பையில் சுற்றி அவங்களுக்கு கொடுத்தான். கொடுக்குறப்போ அவங்ககிட்ட சொன்னேன், அதுதான் எனக்கு அவங்கள வந்து ரொம்ப அவங்களுக்கு என்னைக்கு பிடிச்சிருச்சு. என்ன சார் நாங்கள் இல்லைங்க என்னைக்குங்க மேடம், இல்லை இவ்வளோ இருக்குது ஒரு மஞ்சள் பையில் இது பண்ணி, இல்லை நான் ரூமில் போயிடுறேன். இல்லை மேடம், ஒரு நோட்டு குறைஞ்சாலும், ஏன்னா நான் வளர்ந்த விதம் பேசுகிறேன், நான் சினிமாவில் எவ்வளவோ இழந்திருக்கேன். ஆனால் அதை தாண்டி நான் எனக்கு வந்து நான் வந்து பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இது சத்தியமான வார்த்தை. நான் எப்படி இருக்கிறேனோ அதுவே இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும். அதனால நான் அவங்களுக்கு வந்து கொடுத்தேன். அது போனவொன்னே அவங்க பெருமையாக சொன்னாங்க. ரூமில் போனால் அடுத்த நாள் மார்னிங் சொன்னாங்க, சார் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு சார், எந்த ப்ராப்ளம் இல்லை, ரைட்டாக இருந்துச்சு. நான் நைட்டு கூட சாப்பிடல, நேரம் ஆயிடுச்சு. அது கூட எனக்கு வருத்தம் இருந்துச்சு. முடியிறப்போ 10 மணி இருக்கும், நாங்கள் சாப்பிட போயிட்டோம். நான் போகிறப்ப நான் சொன்னேன், ஐயோ அவங்க சாப்பிட்ருப்பாங்களா என்னன்னு அங்கே எல்லாம் நான் ஃபீல் பண்ணேன். அது சொன்னாங்க, நான் நைட் கிடைக்கல, ஒரு தயிர் மட்டும் குடிச்சிட்டு படுத்துட்டேன் அப்படின்னாங்க. அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல டேலண்டானவங்க, நம்ம கூட நல்லா பேசுகிறாங்க, நம்மளும் இதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய இது வேற மாதிரி இருந்துச்சு. சார் இவ்வளோ நல்ல கேரக்டர்னு சொல்கிறீங்க, ஆனால் ப்ரொமோஷன் வரலன்றீங்க. ஆமாம் சார். சார் அதுதான் சார், அவங்களுக்குள்ள அந்நியன் மாதிரி அம்பி இன்னொரு கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது சார். அவங்க நம்ம கிட்டத்தட்ட நான் கெஞ்சாத கேரக்டர், வாங்க வேணும் ப்ரமோஷனுக்கு வாங்க. எனக்கு அதுவே இன்னும் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது சார். எனக்கு இப்போ 60 கோடி போட்டு ஒரு ஃபிலிம் எடுக்கிறதுக்கும் 6 கோடி போட்டு ஃபிலிம் எடுக்கிறதுக்கும், இப்போ இது 6 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் போட்டு பண்ணுறதுக்கும் ப்ரொமோஷன் ஒன்று தானே. இப்போ தெரியுது, ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க. இந்த ராஜன் சார் எல்லாம் இந்த டிவியில் பார்ப்பேன், என் ப்ரொடியூசர் இது பண்ணாங்க, யாரும் ப்ரொமோஷனுக்கு வர்றது இல்லைங்கிறது. எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டில் நான் பாதிக்கப்படுறப்ப நான் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ப்ரொமோஷனுக்கு வரலாம், இல்லை எனக்கு மும்பையிலேருந்து வர வேணாம், அங்கேருந்து ஒரு வார்த்தை விடலாம், நான் பண்ண மாட்டேன். அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி, நான் அவங்கள புண்படுத்துறதுக்காக நான் கேட்கல. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க எதுக்கு வந்து எனக்கு வந்து அது முடிஞ்சவொடனே 2வது நாள் வைரமுத்து சாரை பற்றி என்னமோ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க, அது எனக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அது தப்பு. நான் மியூசிக் டைரக்டர், அவங்க சிங்கர். இது வந்து அனுப்புறதே எனக்கு தெரியும். நான் வந்து அவங்ககிட்ட பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக அவங்க ரெகுலராக பேசுவாங்க சார். காலையில் பேசுவாங்க, சார் என்னுடைய வெல்வி சார் நீங்கள் தான்பாங்க. என்னங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் எங்க கூட அட்டாச்மெண்ட்டாக இருந்தாங்க உண்மையிலே. ஆனால் எனக்கு இந்த பேசணும்னா நம்ம பேசுறத அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. சார் வைரமுத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன சார்? சார் அவங்க ஒப்பீனியன் வச்சுருக்காங்க. ஒப்பீனியன் இல்லை சார், ஜீனியஸ் சார். இது என்ன சார், ஜீனியஸ் சார். உங்களுக்கு இதனால எதிர்பாராதா சார்? அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, வைரமுத்து சாரை பத்தி தப்பா பேசுறாங்க, நீங்க நாளைக்கே அவர்கிட்ட ஒரு பாட்டுக்காக போய் நிக்கிறீங்க, அப்ப அவர் உங்களுக்கு பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க சார்? இல்லை சார், எனக்கு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்களாம் மேதைகள் சார். இப்போ நான் என்னைய மாதிரி ஆளுக்கு தான் வந்து யோசிக்கணும். அவங்களாம் மேதைகள், அவங்களுக்கு தெரியும் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியும். அப்படியெல்லாம் இருக்காது சார். அதான் நான் இன்னைக்கும் பாசிட்டிவாக நினைக்க முடியும் சார். சார் இளையராஜா சார் பாதிப்படைஞ்சிருப்பீங்களா சார் நீங்க? எது சார்? அவங்களால இப்ப நீங்க பாதிப்படைஞ்சிருக்கீங்களா? பாதிப்புனா ஒன்றும் இல்லை சார். பாதிப்புனா உண்மையில் ஒரு வகையில் பாதிப்படைஞ்சிருக்கேன். எப்படி பாதிப்படைஞ்சிருக்கேன்னா, நான் ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே அவங்களே சொன்னாங்க, உண்மையிலே ஒரு கலந்துரையாடல் நம்ம மாதிரி பண்ணுவோம், அதை வந்து உங்களை நான் பெருமையாக பேசுகிறேன், ப்ரொமோட் அதாவது என்ன இருக்கோ நான் பேசுகிறேன், அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 minutes அவங்க பேசின என்னை பற்றி புகழ்ந்து பேசினா அந்த வீடியோ இருக்குது, இப்போவும் இருக்குது சார். அதில் ரொம்ப அழகாக பேசுனீங்க, வந்து பேட்டர்னே வேறு மாதிரி இருக்குது, ஜிக்ஜாக்காக இருக்குது, ஒரு ஹாரிஸோட பேட்டர்னில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி பாடினேன். இது வந்து உங்களுக்காக சொல்லலை, ரெக்கார்டிங் தியேட்டரில் உள்ள அத்தனை பேர்த்துக்கிட்டையும் நான் சொன்னேன். அது உண்மை, எனக்கு தெரியும், அது பண்ணினேன். நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எனக்காக, நான் கொஞ்சம் சைலண்ட்டான ஆள், இன்றைக்கி தான் சார் பேசுகிறேன் கேமராமேன், சைலண்ட்டான ஆள். அவங்களே வந்து சினிமா பீப்புள் யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்காக அவங்க வந்து பேசினாங்க. அந்த வீடியோ அவங்க வந்து என்னை வந்து ப்ரொமோட் பண்ண வீடியோ இருக்குது சார், 15 to 20 minutes. அதை நான் இப்போ எனக்கு என்ன நட்டம்னு கேட்டீங்களா, அதை அவங்க இவ்வளோ தூரம் பண்ணி என் ப்ரமோஷனுக்கு வராதங்காட்டி அதுக்கு நான் வச்சுட்டேன், அதை யூஸ் பண்ண மாட்டேன். நான் எனக்கும் சுய கௌரவம் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது.
அவங்களுக்கு மட்டும்தான் இல்லை, அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் இருக்குது. நான் உண்மையிலேயே சொல்கிறேன், அவங்க ஒரு அற்புதமான பெண். நான் வந்து மியூசிக் சைடில் மட்டும்தான் இருப்பேன். ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை சார், ரெக்கார்டிங் வர்றாங்க, பாட்டு நான் ஃபுல்லாக என் வயசில் பாடிட்டேன், அதை கேட்குறாங்க. கேட்டு முடிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, நம்ம அம்பானின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கேன். நம்ம அம்பானி அப்படின்னு ஒரு வார்த்தை. அதை கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, சார் எதுக்கு நம்ம அம்பானி, அந்த அம்பானின்னு வச்சுக்கலாமா அப்படின்னாங்க. நான் எதுவுமே மறுக்க சொல்கிறேன். எனக்கு நம்ம அம்பானியோ அந்த அம்பானியோ எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. அந்த டியூனுக்கு மெட்டுக்கு வருதா எனக்கு கரெக்டு. சரி ஏதோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் யோசனை பண்ணி பார்த்தா அவங்க எவ்வளவு அரசியல் பார்வை இருக்குதுன்னு நான் பார்த்தேன். அதெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது சார், அவங்களுக்கு நிறைய அரசியல் பார்வை இருக்குது. நான் அவங்க கூட பேசுனால அவங்க பேசுறது பாதி எனக்கு புரியாது, அதெல்லாம் உண்மை. அதெல்லாம் அவங்களுடைய ப்ளஸ். பாதி இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. அது பார்வையே சமூக பார்வையாக இருக்கும், அவங்களுடைய பார்வை சமூக பார்வையாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து இது அவங்க பேசுகிற அளவுக்கு எனக்கு அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு எனக்கு நான் அதெல்லாம் வந்து இந்த ஆல்பஸ் உங்களுக்கு கம்பேக்கா இல்லை அவங்க கம்பேக் சார். ஐயோ எனக்கு தான் சார் கம்பேக். அதை ஒற்றுப்பு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க சார். அவங்க ஃபோன் பண்ணல, வாய்ஸ் நோட்டில் பண்ணாங்க. இப்போ எனக்கு அதனால தான் எனக்கு அந்த கோபம். இந்த வீடியோ கூட நான் தூக்கி வச்சதுக்கு காரணம் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான், யாருக்குமே இங்கே மரியாதை முக்கியம் சார். அவ்வளோ தூரம் க்ளோஸாக பழகிறோம், பழகிட்டு என்ன சார் கேட்டீங்க? அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து செல்வா சார் சுசி 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 கம்பேக் 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 அப்படின்னலாம் போட்டு நீ பண்ணிடாதீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான் கம்பேக் கிடையாது. நான் அப்படின்னு நினைக்கிறேன், நான் அப்படி சொல்லவும் மாட்டேன். என் கேரக்டரும் தெரியும், நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. அப்புறம் அந்த பெண்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு இமேஜ் இருக்குது, அதை வந்து நீங்கள் அறுவடை பண்ணணும்னு நினைக்காதேன்னாங்க. உண்மையிலே சொன்னேன் சார், வெறுத்துட்டேன். நான் எப்பேற்பட்டாலும் அவங்களுக்கு ஃபுல்லாக இன்றைக்கு இந்த வீடியோ பார்க்குறப்பவும் அவங்க மனசாட்சி இருந்துச்சுன்னா தெரியும். நான் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பேன், யாருடைய உழைப்பையும் நான் சொல்ல மாட்டேன். அவங்க கேட்குற பேமெண்ட் அப்படியே கொடுத்தேன். அவங்களா வந்து நான் கலந்துரையாடல் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அந்த வீடியோ இருக்குது, இது இத்தனைக்கும் அந்த வீடியோ தூக்கி வச்சுட்டேன், நான் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த ஒரு வார்த்தை எனக்கு பெண்களுடைய சப்போர்ட் இருக்குது, நான் அறுவடை பண்ணுறேங்கன்னு நீங்கள் சொன்ன வார்த்தை அவ்வளோ தூரம் இடியாக அடிச்சது. நான் தன்மானம் மிக்க யாரும் அந்த மாதிரி அதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க சார். அவங்க திறமையை தவிர்த்து இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கல்ல, அதை பார்த்துட்டு ஏன்டா அவங்க போட்டேன்னு உங்களுக்கு என்ன வந்துச்சு? இல்லை சார், எனக்கு என்னென்னா நான் உண்மையை சொன்னால் அப்படி என்ன இருக்குன்னு கூட சொல்லலாம். அவங்க திறமை மேலே எனக்கு இன்னும் எனக்கு அதிபயங்கர ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது சார். அதனால் இது சரி என்னங்கிற மாதிரி தோணுது. ஆனால் சுய கௌரவம் சுயமரியாதை பாதிக்கப்படுறப்ப யாருமே அதை விட்டு விளையிடுவாங்க. சுயமரியாதை பாதிக்கப்படுது சார். லாஸ்ட் ஃபியூச்சர் ஐடியா என்ன சார் உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை சார், இந்த ஆல்பம் பண்ணியிருக்கேன் சார். இது வந்து ஒரு இறைச்சல் இல்லாத ஆல்பம். நான் யாரையும் எங்கேயும் குற்றம்லாம் சொல்லுது. நீங்கள் ஒரு கார்லேயோ, ராஜா சார் உங்களுக்கு பிடிக்கும், காரில் போகிறப்ப அது கேட்பீங்கன்னா, இந்த சாங் வந்து இறைச்சல் இல்லாமல் ஒரு அழகான ஒரு ஃப்ளூட்டில் ஆரம்பிக்கும், ஒரு ஃபியூஷனில் முடியும். இந்த மாதிரி ஆல்பத்தை வந்து நீங்கள் வந்து நல்லா நீங்கள் என்கரேஜ் பண்ணால், மக்கள் என்கரேஜ் பண்ணால் இப்போ நானும் நல்லா வருவேன், அடுத்தது மூவி பண்ணுவேன். என்னையை ஃபாலோ பண்ணி ஒரு 10 பேர் ஆல்பம் பண்ண வருவாங்க, அவங்களும் மூவிகள் நுழைவாங்க. நான் ஆல்ரெடி மூவி பண்ணிவிட்டு நான் ஆல்பம் வந்திருக்கேன். அது வந்து எனக்கு மறுபடியும் கொஞ்சம் வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கணும். இந்த ஆல்பம் எது சார் லான்ச் பண்ணி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கீங்க? எது சார்? இந்த ஆல்பம் எதில் லான்ச் பண்ணி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கீங்க? எது சார்? எவ்வளோ டியூரேஷன்? 5 minutes இருக்குது, 5 minutes 8 seconds இருக்குது. ஒரு முழுக்க ஒரு ஃபியூஷனாக வச்சு பண்ணியிருக்கேன் சார். எனக்கு இது அடுத்தடுத்து எனக்கு இது வெற்றி அடையுதுங்கிற பட்சத்தில் இப்போ இது வந்து ஃப்ளூட்டை மையமாக வச்சு பண்ணியிருக்கேன். குழல் இனிதின்னு போல் பண்ணி ஃப்ளூட்டை வந்து மையமாக வச்சு பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் அடுத்தடுத்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நான் ஹைலைட் பண்ணுவேன். இப்போ ஒரு கடமா இல்லை ஒரு ட்ரம்பட்டா அது ஒரு எடுத்துட்டு அதில் உண்டான ஹைலைட்ஸ் நான் அது பண்ணலான்னு இருக்கேன் சார். எந்த சேனல் டெலிகாஸ்ட் பண்ணிருக்கீங்க? எது சார்? எந்த சேனல் சார்? என்னுடைய சேனல் தான் சார் நான் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அதனால தான் இந்த வருத்தம் இருக்குது. அந்த அம்மா மேலே நீங்கள் கேட்டீங்கல்ல ஏன் வருத்தம் இருக்குன்னா, இந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், அவங்க கொஞ்சம் இதை பற்றி நல்லபடியாக பேசியிருக்கலாம், இல்லை அவங்களுடைய பேஜில் டேக் பண்ணியிருக்கலாம். எதுவுமே இல்லாமல் அது ஒதுங்கினது வந்து எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது, மன வருத்தம் இருக்குது. அதனால இப்போ நான் என் சேனலில் பண்ணியிருக்கேன். என் சேனலில் உங்களுக்கு தெரியும், யூடியூப்பில் ஸ்லோவாக நகருது சார். சேனல் பேர் சொல்லுங்க சார். செல்வா மியூசிக் சார். பாடுற குரலினி பவதரணி ஓடுறறிவரிணி தமிழ பரணி அண்ணன கட்டிக்கிட்டா நாமதனி ஹார்மோனியம் கத்துக்கிட்டா சரிகம பதனி ஆஹா சவானி
ஆகாத போனி வெல்வெட்டு மேனி வெக்கத்தில் நாணி கொண்டான எண்ணி பயமில்ல கண்ணி டைட்டானிக் சிப்பானி கம்ப்யூட்டர் சிப்பானி ஐயோஎஸ் ஆப்பானி டியூன் தேனி ஒன்னில் ஜப்பான் சோனி வீலரு ஸ்கூட்டர் சன்னி சன்னி இந்த மாதிரி சார். இன்னொரு அடுத்த ஒரு சேனல் சினிமா நட்சத்திரம் விஜயாட்டன்னி உன்னோட நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க ரோஹிணி வானொலி கொடுத்தது மாக்கனி ஆளினால் கொடுப்பது நம்ம அம்பானி கூழுக்கு எல்லண்ணி பக்திக்கு பழனி ஸ்டைலுக்கு ரஜினி முயற்சிக்கு கஜினி பீத்தோவான் சிம்பனி நான் தாரேன் கம்பனி டைட்டானிக் எவ்வளவோ செலவு பண்ணி வெறும் தொகையில தான் பண்ணியிருக்கோம். ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கோம். எவ்வளவோ சிக்கலுக்கு மத்தியில் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறவங்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. அது உங்களுக்கு இத்தனை நேரம் நான் பேசினேன். என்னுடைய சேனல் செல்வா மியூசிக் டைட்டானிக் சிப்பானி டைட்டானிக் சன்னி சன்னி அந்த சாங்கை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்கள். இது நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை டேக் பண்ணுங்கள், ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி பண்ணால் தான் இந்த மாதிரி சாங்கெல்லாம் ஹிட் அடித்தா தான் இன்னும் அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல சாங் இறைச்சல் இல்லாத சாங் வரும். அதை மட்டும் நீங்கள் அது பண்ணுங்கள். நல்லா இல்லையாட்டிய கழுவி ஊற்றுங்க. கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு அந்த சான்ஸே இருக்காது. மனசார சொல்கிறேன், ஒரு நல்ல இசையை கேளுங்க, இறைச்சல் இருக்காது. அழகாக ஒரு அமைதியான ஒரு ஃப்ளூட்டை கேட்டுட்டு நீங்கள் அதை கேட்டுட்டு என்ன கமெண்ட்டில் வாங்க. நான் எப்போதும் உங்களோட இருப்பேன். மறுபடியும் இசைக்காக நான் பண்ணிகிட்டு இருப்பேன். கண்டிப்பாக இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ்.